செழியன் சேந்தன்ற மன்னர் இந்த கோவிலை கட்டினாங்க. அதனால இந்த கோவிலோட பேரு சேந்தலி அவரமுடைய நயினார் கோவில். தாழாக்குடியில இருக்கிற இந்த கோவில்ல இன்னைக்கு ரொம்ப சிறப்பா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுல இந்த கோவிலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப அது காலப்போக்குல ஜெயந்தீஸ்வரர் கோவில்னு எல்லாரும் இப்ப சொல்றாங்க. இந்த கோபுரம் 2010 திரு மேகநாதன் அவர்களால கட்டப்பட்டது. இதுல பாருங்க 2 துவாரபாலகர் இருக்கு. பின்னாடி இருக்கிற மண்டபத்தை நாடகசாலை மண்டபம்னு சொல்லுவாங்க. நாடகசாலை மண்டபமும் இந்த திருச்சுற்றும் பிற்கால பாண்டியரால கட்டப்பட்டது. இந்த மணி மண்டபம் கிபி 1125 வீரகேரளன்ற சேர மன்னனால கட்டப்பட்ட மண்டபம். இந்த கோவிலுக்குள்ளால இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்கு. இங்க பாருங்க 2 யாழி பெருசா இருக்கு பாருங்க. பாருங்க ஒவ்வொரு தூண்லயுமே நிறைய சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை உண்டு. தாழாக்குடி ஊர்ல நடக்கிற தேரோட்டத்தோட தொடர்புடைய முக்கியமான சிற்பம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்பவோ தேரோட்டம் நடக்கும்போது ஒரு குழந்தை தேர் சக்கரத்துல விழுந்து இறந்துருச்சு. இங்க பாருங்க தேர் சக்கரத்துல குழந்தை கிடக்குது பார்த்தீங்களா? அந்த இதை அப்படியே சிற்பமா செதுக்கி வச்சுட்டு அதோட சாட்சியா மேல பாருங்க பூசாரி நிற்கிறார். இந்த தேர் அம்மன் தேரா தான் இருக்கணும். ஏன்னா உள்ள அம்மன் சிலை தான் செதுக்கி இருக்கிறாங்க. அந்த தேரை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய தேரா இருந்திருக்கோன்னு இப்போ பாருங்க. இந்த மண்டபம் இருக்கு பாருங்க, இந்த கல் மண்டபம். இதுல ஏறி போனாதான் அந்த தேர்லயே நீங்க ஏற முடியும். முதல்ல வெறும் சிவன் கோயில் மட்டும்தான் இருந்திருக்கு. நம்ம சிவன் கோயில் கட்டி கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சுதான் இந்த அம்மன் கோயிலை கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல அம்மன் கோவில், அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் தான் இது. இது பிற்காலத்துல வேணாட்டு மன்னர்களால கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இங்க பாருங்க கேரளா டைப்ல இருக்கு. இங்க பாருங்க இத மாதிரியே ஃபுல்லும் சுத்து மண்டபம் இருக்கு பாருங்க. இதுதாங்க அம்மன் கோயிலோட விமானம். நம்ம இந்த கோவிலோட கருவறை யானை உள்ள போற அளவுக்கு தான் பெரிய வாசலை கொண்டுதான் கட்டியிருக்காங்க. இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாட்டு நம்ம பழைய சிவன் கோவில்ல நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் பழமையான ஜெயந்தீஸ்வரர் கோவில்னு இப்ப சொல்லப்படுகிற சேந்தனீஸ்வரமுடைய நயினார் கோவிலை பார்த்தோம்.